ஒரு செம படத்தோட இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஷட்டர் ஐலாண்ட் அப்படிங்கிற படத்தை பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பேசலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து ரெண்டு போலீஸ்காரங்க மார்ஷல் வந்து ஒரு பெரிய போட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க அப்படின்னா ஷட்டர் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த ஷட்டர் ஐலாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சிறைச்சாலை. சாதாரண சிறைச்சாலை கிடையாது. அங்க வந்து பைத்தியக்கார பேஷண்ட்ஸுகள் இருக்கக்கூடிய ஒரு சில கைதிகள் இருக்கக்கூடிய சிறைச்சாலை. சரி போலாம். அதாவது மனநோயால பாதிக்கப்பட்ட கைதிகள் வந்து அங்க தனிமைப்படுத்தப்பட்டு அங்க ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சு அதுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு, சிறையும் அதுக்குள்ளேயே இருக்கு, டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறைச்சாலை அது. அங்க வந்து ரேச்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து காணாம போயிடுறா. அவளும் ஒரு கைதி தான். அவள் வந்து காணாம போயிடுறா அப்படின்னு அங்க இருக்கிறவங்கலாம் தேடுறாங்க. பட் ஆனால் அவளை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு போலீஸ்காரங்களை இந்த ஊர்லேருந்து அந்த தீவுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க தேடுறதுக்காக அங்கே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங் சீனை வந்து காமிக்கிறாங்க. என் தலைவரை டாய்லெட்ல பாக்குறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு போலீஸ்காரங்கள ஒருத்தர் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வந்து அந்த போட்டு அங்கேருந்து தண்ணியில் ஆடி ஆடி வந்ததுல வந்து அவருக்கு வயிற்று குமட்டல் ஏற்பட்டு வாந்தி எடுத்துக்கிட்டே வராரு. அப்போ இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, யார் நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் இது மாதிரி மார்ஷல், இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், நானும் அதுக்கு தான் வர்றேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை செய்ய போகிறோமா அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டில் வந்து அறிமுகமாகிக்கிறாங்க. இது மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். ஐலாண்டில் வந்து போட் வந்து நிற்கிது. போலீஸ்காரங்க, அந்த ஷட்டர் ஐலாண்டில் உள்ள போலீஸ்காரங்க வந்து இவங்களை அந்த போட்லேருந்து அழைச்சிக்கிட்டு ஒரு ஜீப்பில் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. பயங்கரமான ஒரு கட்டுப்பாட்டோட அந்த ஷட்டர் ஐலாண்டே இருக்குங்க. சுற்றி வரைக்கும் வந்து இரும்பு வேலி போடப்பட்டிருக்கு. அதில் ஃபுல்லாக கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு லைட் ஹவுஸ் காமிக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான கேட்டெல்லாம் வந்து அந்த சிறைச்சாலைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுலேருந்து அவள் எப்படி தப்பிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு அந்த ஜீப்பில் வந்து போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க. அந்த கேட் ஓப்பன் ஆகுது. சிறைச்சாலைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இங்கே வந்து வார்டு ஏ, பி, சி அப்படின்னு மூணு 4 வார்டு இருக்குது. ஏபியில் ஒரு பேரும், சி வார்டில் ஒரு குறிப்பிட்ட பேரும், டி வார்டில் ஒரு குறிப்பிட்ட பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர், முக்கியமான பெரிய டாக்டர் வந்து இங்கே அவரை வந்து அழைச்சிட்டு போய் அவருக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து தங்குறதுக்கு இடம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கே இன்னைக்கு தங்கி இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லி அந்த சிவப்பு செங்கல் கட்டடம் தான் வார்டு ஏ, ஆண்களுக்கான வார்டு. வார்டு பி பெண்களுக்கான வார்டு. மறுநாள் காலையில வந்து 2 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவ எப்படிப்பட்டவ, என்ன மாதிரி அவ மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டா, அவங்களோட டாக்டர் யாராரு, அவங்க பக்கத்துல இருந்த நர்ஸ் எப்படி இருக்கு, அவங்கள இருந்து பார்த்துக்கிட்டாங்க, பக்கத்துல உள்ள கைதிகள், இந்த மாதிரி நிறைய விசாரணை காட்சிகளை வந்து அப்படியே காமிச்சிட்டே வராங்க. இங்க வந்து சில நாள் பட்டினியாவே கிடந்தாவ அவ குழந்தைகள் ஒரு கட்டத்துல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. அந்த மாதிரி சீன்ஸ் தான் அப்படியே காமிச்சிட்டே வராங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு டவுட் வருது, எல்லாருமே பொய் சொல்றாங்களோ, என்னமோ ஒரு விஷயத்த வந்து இங்க மறைக்கிறாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு டவுட் வருது. பட் ஆனால் ஹீரோவோட இன்னொரு பார்ட்னரா வந்திருக்காருல, அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த சந்தேகம் வந்து ஹீரோவுக்கு மட்டும்தான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற அந்த வார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வராரு. அந்த சிறைச்சாலையை அப்படியே சுற்றி பார்த்துட்டே வராரு. அங்கே இருக்கிற கைதிகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப அரகண்டாக இருக்கிறாங்க, ரொம்ப சத்தம். ஆக்சுவலாக வந்து அந்த ரேச்சல் அப்படிங்கிற பொண்ணு வந்து தன்னோட 3 குழந்தைகளையுமே வந்து கொன்னுட்டு இந்த ஒரு மனவியாதினால இந்த மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டா அப்படிங்கிறதுனால இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிடிச்சி இங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து தெரிய வருது. 3 குழந்தைகளை கொண்டு இருக்கா. அவங்கள வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து தீவுக்கு வந்து 2வது நாள் தேட ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து முடியுது. மறுபடியும் வந்து அவர் டின்னர் சாப்பிட்றாரு. டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் படுக்க போறாரு. அந்த குகையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை செக் பண்ணீங்களா? படுக்க போகையில அவருக்கு வந்து தலையை வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. ஸோ அதனால வந்து அங்கே இருக்க டாக்டர் வந்து, உங்களுக்கு நான் வந்து ஒரு மாத்திரை தரேன், தலைவலி மாத்திரை, இதை போட்டுட்டு நீங்கள் படுங்க, ரெஸ்ட் எடுங்க, மீதி இன்வெஸ்டிகேஷன் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவரும் அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு படுத்துடுறாரு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னா, அந்த ஹீரோவோட பழைய நினைவுகள்லாம் கனவாக வர்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. அதாவது வந்து அவர் ஒரு மிலிட்ரியில் இருக்கிற மாதிரியும், வேற ஒரு நாட்டு படைகளை வந்து இவர் அப்படியே நிற்க வச்சு சுட்டு எல்லாரையும் தள்ளுற மாதிரியும். காலையில் விடிஞ்சிருது, எந்திரிச்சு மறுபடியும் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட். ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க எல்லாருமே தன்னுக்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பொய் சொல்கிறாங்க.
இவங்கள்ட்டேருந்து எனக்கு தேவையான சப்போர்ட் வந்து கிடைக்கல. ஸோ இந்த கேஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம், ஏன் இங்கே நின்று கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து அந்த தீவில் வந்து பயங்கரமான புயல் வந்து ஒன்று தாக்குது. ஸோ பயங்கரமான புயல் ஏற்படுறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் போட் எடுத்துகிட்டு கிளம்பி போக முடியாது, உங்கள் ஊருக்கு போட்லாம் கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சாகணுமே அப்படிங்கிறதுனால நம்ம மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரேஷியல் குரூப் தெரப்பி செஷனில் இருந்த எல்லாரையும் நாங்கள் விசாரிக்கணும். உங்கள் விசாரணை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்க, படகு எடுத்துக்கிட்டு எங்களால் போக முடியாது. இந்த சமயத்தில் வந்து ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது. ஹீரோவோட ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தீ விபத்தில் வந்து இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு மார்ஷல் வந்தார்ல, அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. அதை வந்து நமக்கு காட்டுவாங்க. அவங்க வந்து கனவுல வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த ரேச்சலுங்கிற பொண்ணு வந்து காணாமல் போகலை, இங்கே தான் தங்கியிருக்கா, எல்லாரும் ஒன்றுக்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கனவுல வந்து சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு கனவு வரும். ஸோ வந்து புயலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம இங்கேருந்து போகவும் முடியாது, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இவங்க ஒழுங்காக சப்போர்ட்டும் பண்ண மாட்டுறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து சரி மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் வேறு முறையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற நர்ஸு டாக்டரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நர்ஸு டாக்டரு இவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஒரு பேரை வந்து கேட்குறாரு. ஆண்ட்ரோ லேடிஸ் அப்படிங்கிறவங்கள வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வந்து கேட்குறாரு. இன்னொரு பேஷண்ட்டை பற்றி தெரியுமா? ஆண்ட்ரோ லேடி. பக்கத்தில் வந்து அந்த பார்ட்னர் என்னோட இன்னொரு மார்ஷல் வந்து உட்காந்து தான் இருக்கிறாரு. அவங்க யாருமே வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த பார்ட்னர் கேட்குறாரு, என்ன திடீர்னு ஆண்ட்ரோ லேடிஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறீங்களே, யார் இவன், என்னது அப்படிங்கிற மாதிரி அந்த பார்ட்னர் வந்து அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த ஆண்ட்ரோ லேடிஸ் வந்து கிழிச்ச ஒரு நெருப்பட்டி, ஒரு தீக்குச்சினால தான் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து இறந்து போனாங்க, அவன் செஞ்ச ஒரு தப்புனால தான் என்னோட ஒய்ஃப் வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட பார்ட்னர் வந்து சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா அவன் ஒரு மனநோயாளி தான். அவனுக்கு வந்து ஒரு அசீரீதி மாதிரி கேட்டுச்சான், இந்த கட்டடத்தை வந்து நீ கொளுத்தி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுச்சான், அதனால அவன் கொளுத்திட்டான், அதனால வந்து என் மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட பார்ட்னர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார். அவன் ஒரு மனநோயாளி, அவனும் இங்கே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யூகிக்கிறேன். ஸோ அவனையாவது தேடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யூகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ட்னர்கிட்ட வந்து ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் கொல்லறதுக்காக வரல. நம்ம பார்ட்னர் ஒன்றே கேட்குறான், நீ ரேச்சலை தேடுறதுக்கு வரல, உன் மனைவியை கொன்னவனை பழி வாங்குறதுக்கு தானே இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ட்னர் வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறான். இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது, அவன் ஒரு பைட்டானா. இந்த ஷட்டர் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து வேற என்னமோ ஒன்று விஷயம் நடக்குது, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே, அதை மறைக்கிறதுக்கு வந்து இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க, அது வந்து என்னன்னு தெரியல. யார் பண உதவி செய்யறாங்கன்னு தெரியுமா? அமெரிக்கன் ஆக்டிவிட்டீஸ் கமிட்டி தான் செய்யும். அதை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த சீனில் வந்து மறுபடியும் அவங்க நம்ம ஹீரோ அவரோட பார்ட்னர் 2 போலீஸ்காரங்களும் அந்த சைடு காடு மாதிரி இருக்கும், காடு மலைகள்லாம் இருக்கும், அந்த பக்கம் போய் தேடுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் இறங்கி தேட ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பயங்கரமாக புயல் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்கும், பாலடைஞ்ச சர்ச்சு, அந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவாங்க 2 பேரும். அந்த புயல் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒளிஞ்சிக்குவாங்க. அந்த புயல் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். மறுபடியும் ஒரு கார் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து அவங்கள அழைச்சோம். அவங்க 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் விட்டுட்டு அவங்க வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் குளிச்சுட்டு இவங்க சாப்பிட்ற இடத்துக்கு டின்னர் சாப்பிட வரும்போது அப்போ அந்த மெயின் டாக்டர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாதிரி ரேச்சல் வந்து கிடச்சிட்டா, ரொம்ப சந்தோஷமான செய்தி, உங்களுக்கு வேலை இங்கே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்லுவார். நல்ல செய்தி என்ன டாக்டர்? ரேச்சலை கண்டுபிடிச்சாச்சு. உடனே நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், நம்ம ரேச்சலை வந்து விசாரிக்கணும், அவங்க இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க என்ன அப்படிங்கிறத விசாரிக்கணும், அவங்கள்ட்ட என்ன அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அங்கே போய் ரேச்சல்கிட்ட வந்து நம்ம டாக்டர் வந்து விசாரணை வந்து நடத்துவார். எங்கேம்மா போயிருந்தீங்க, என்னம்மா என்ன ஆச்சு எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருந்தேன், நான் என்னோட புருஷனுக்கு சமைச்சிக்கிட்டு இருந்தேன், அவருக்கு சாப்பாடு, என் குழந்தைகளுக்கு சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லும். திடீர்னு கோவப்பட்டு இவரை வந்து அடிக்கும். குழந்தைங்களுக்கும் ஜிம்முக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண அப்புறம் ஸோ அவர்கிட்டேருந்து அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு மயக்க மருந்து போட்டு அந்த ரேச்சலை வந்து படுக்க வச்சுருவாங்க. இவருக்கு அடிச்சதுல வந்து ஒரு இம்பாக்ட் மாதிரி ஆகி தலை வலிக்க ஆரம்பிக்கும்.
தலைவலிக்க ஆரம்பித்தோன்னே இவருக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து நீங்கள் போய் படுங்க, ரெஸ்ட் எடுங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து அவரை வந்து படுக்க. நம்ம ஹீரோ வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து திடீர்னு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன அப்படின்னா, தன்னோட மனைவி வந்து தன்னோட மூன்று குழந்தைகளையுமே வந்து கொல்ற மாதிரி ஒரு கனவு வருது. டக்குன்னு முழிச்சுக்கிறாரு அவர். என்ன இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்ட்டு டக்குன்னு முழிச்சுக்கிறாரு. காலையிலையும் விடிஞ்சிருது. புயலும் ஓரளவுக்கு ஓஞ்சி மலையிலையெல்லாம் ஓஞ்சாடிச்சாலும் வெளியில வந்து பார்க்குறாங்க. புயல் அடிச்சு சேதாரம் பயங்கரமா இருக்கு. மரங்கிரம்லாம் உடஞ்சி அங்கேயும் எங்கேயும் கிடக்கு. அந்த 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 இடத்துல வந்து சுற்றி வரைக்கும் வந்து ஒரு பயங்கரமா வேலி போட்டு அதில் கரண்ட் சாகெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் கிடக்கு. அங்கேயும் எங்கேயுமே கரண்ட் சப்ளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் ஃபெயில் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, சுற்றி வரைக்கும் பாருங்க, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கு. நம்ம பாடி ஏபியை பார்த்துட்டோம், ஆனால் சிடி இன்னும் பார்க்கல. நம்ம போய் அங்கே தேடி பார்க்கலாமா, நம்ம ஆண்ட்ரூ லேடிஸ் வந்து அங்கே இருக்கானான்னு செக் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த நம்ம ஹீரோட இன்னொரு மார்ஷல் வந்தார்ல, அவர் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஹீரோ நல்ல யோசனை தான் சொன்னேன், வா கிளம்பி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த வார்டு சி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரொம்ப மோசமான, அவங்கள்ட்ட போனால் நம்மளை கொன்னுருவாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய கைதிகளை மட்டும் அந்த வார்டு சியில் வந்து வச்சுருப்பாங்களாம். அதுக்கு தனியாக வந்து பாதுகாப்பு வேலி எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த புயல் காரணமாக அந்த வேலியெல்லாம் உடஞ்சி சுக்குநூறாக கிடக்கும். யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து அப்போ அங்கே உருவாகிருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமாக அங்கே உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ள 2. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஆண்ட்ரூ லேடிஸ் அப்படிங்கிறவனை வந்து பார்த்துடுறாரு. நீ இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனோட சண்டையெல்லாம் போடுறாரு, கழுத்தையெல்லாம் பிடிச்சி நெரிக்கிறாரு. அதுக்குள்ளேயும் வேற ஒரு போலீஸ்காரன் வந்து மாதிரிலாம் அடிக்கிறீங்க கைதியை அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் வந்து அந்த ஆண்ட்ரூ லேடிஸ்கிற வந்து இழுத்துட்டு போயிடுறான். இவரை தனியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க. இவர் ஃப்ரெண்டு தனியாக போயிடுறாரு. இவர் தனியாக ஒரு இடத்துல அப்படியே சுற்றிக்கிட்டே வராரு. அங்கே ஒருத்தனை வந்து மீட் பண்ணுறாரு. அங்கே அவன் சொல்கிறான், அவனும் ஒரு மனநோயாளி கைதி தான். நண்பா, நீ இங்கே தான் இருக்கிறியா, நீ அவனை நம்பாத, உன் பார்ட்னர்னு சொல்லிட்டு வரானே, அவனை நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு என்னமோ ஒன்று சொல்லி போகிறான். இவன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு டவுட் வருது. இந்த படம் வந்து எதை நோக்கி தான் போகுது அப்படின்னு தெரியலையே. 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே படம் இருக்கு. 1 மணி நேரம் தான் படம் ஓடி இருக்கு. எதை நோக்கி இந்த படம் போகுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நம்ம படமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கைதி சொல்லுவாரு, இங்க இருக்கிற யாரையுமே நம்பாத, நீ லைட் ஹவுஸ் போய் பாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோவும் லைட் ஹவுஸை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட் ஹவுஸ் பக்கம் வந்து கிளம்புறதுக்காக ஓடுவார். இப்போ அங்கே போலீஸ்காரங்கெல்லாம் அங்கே அந்த மரம் மட்டையெல்லாம் உடஞ்சி கிடக்கும், அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் லைட் ஹவுஸ் போகிறதுக்கு யாருமே அனுமதி கிடையாது. அங்கே லைட் ஹவுஸ் போகிறதுக்கு வந்து யாருக்குமே அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எப்படியாவது லைட் ஹவுஸ் போயாகணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கார் ஒன்று அங்கே இருக்கும். நம்ம டீனோட காரு, அந்த பெரிய டாக்டர் இருக்கார்ல, அவரோட கார் இருக்கும். அந்த காரை வந்து வெடிக்க வச்சிருவார். அந்த காரை வெடிக்க வச்சுட்டு இவர் லைட் ஹவுஸ் போகிறதுக்காக போவார். இவனுங்க எல்லாரும் அந்த காரை நோக்கி ஓடுவானுங்க. இவர் இந்த பக்கம் இறங்கி லைட் ஹவுஸ் பக்கம் ஓடி, அவர் அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு மலை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் நிற்பாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த இன்னொரு மார்ஷலும் வந்துடுவார். அவரோட ஜாயின் பண்ணி, எங்கே போயிருந்த, என்னாச்சு ஏது அப்படின்னு வந்து இவர் விசாரிப்பார். இல்லை, நான் இங்கே தான் இருந்தேன், அந்த பாறைகளை சுற்றி போனால் வழி கிடைக்கலாம், அப்புறம் அந்த லைட் ஹவுஸ் வந்து இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு கைதி ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, உன்னோட நண்பன்னு சொல்லிட்டு அவன் வர்றான், அவனை நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி இந்த இன்னொரு கைதி ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான். ஸோ அவர் வந்து இவரை நம்ப மாட்டார். இருந்தாலும் வந்து நம்ம கூட போலீஸ்காரன் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். சரி, நான் மட்டும் தனியாக வந்து அந்த லைட் ஹவுஸை போய் பார்க்க போகிறேன், நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ்காரன் நம்ம ஹீரோ வந்து அந்த இன்னொரு மார்ஷல்கிட்ட வந்து சொல்லுவார். இந்த சமயத்தில் வந்து இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, நான் தனியாக தான் போவேன், நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் நானும் வரேன் பாஸ் தனியான்னு சொன்னேன்ல. இந்த சமயத்தில் அந்த இன்னொரு மாஸ்டர் சொல்லுவார், இல்லை அது ரொம்ப ரிஸ்க்கான இடமா இருக்குது, பாறைகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இப்போ நீங்கள் அதில் இறங்குனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, ரொம்ப டேஞ்சரு, நம்ம காலையில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்டர் சொல்லுவார். இல்லை, நான் போய்க்கிறேன், எனக்கு தெரியும், நீ பேசாமல் இங்கேயே உட்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு அப்படி போய் பார்ப்பாரு. பட் அவரால் வந்து அதில் போக முடியாது. மறுபடியும் இவர் இறக்க இடத்துக்கே வந்துட்டு அங்கே போக முடியாதுன்னு எனக்கும் இப்போ தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். கீழே பார்ப்பாரு, அவரோட ஃப்ரெண்டு இந்த மார்ஷல் கீழே விழுந்து இறந்து கிடக்கிற மாதிரி அவருக்கு ஒரு காட்சி வந்து தோணும். ஐயோ, என்னது நம்ம ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அந்த மலையை பிடிச்சிட்டு இறங்கி கீழே இறங்கிடுவார். பார்த்தா அங்கே ஒரு பாடியுமே இருக்காது.
அந்த மலையிலேருந்து கீழே இருந்து மேலே பார்ப்பாரு. அதில் ஒரு குகை மாதிரி தெரியும். அந்த குகையில் வந்து ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த குகையை நோக்கி மறுபடியும் ஏறுவார் நம்ம ஹீரோ. ஏறி அந்த குகைக்குள்ளே போவார். அங்கே போய் பார்த்தா உண்மையான ரேச்சல் அவள் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒருத்தி அவள் சொல்லுவா, உண்மையான ரேச்சல் நான் தான், நீ வந்து அங்கே இருக்கிற டாக்டரையோ கைதிங்களையோ போலீஸ்காரங்களையோ யாரையுமே நம்பாத அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. இவருக்கு ஒரே அதிர்ந்து போயிடுவாரு. என்ன 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 சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவ ஒரு கதையை சொல்லுவா. நான் வந்து என் பேர் ரேச்சல், நான் வந்து இங்க வந்து ஒரு டாக்டரு, நானும் ஒரு சைக்கோட்ரிக் டாக்டர் தான். இவங்க வந்து கொடுக்குற சாப்பாடு இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே பைத்தியம் முடிச்சிடும். அது மாதிரி என்னையும் ஒரு பைத்தியக்காரியா சேர்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்யறவங்களுக்கும் பைத்தியம்னு முடிவு செஞ்சிடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படிங்கும்போது, ஆமா உங்களுக்கு வந்து மயக்கம் வருதா, அடிக்கடி கனவுகள்லாம் வருதா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கேட்பா. ஆமாம் எனக்கு மயக்கம் வருது, ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, நான் சாப்பிட்டு தூங்கிடுவேன், கனவு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார். அவங்களும் உங்களை வந்து பைத்தியக்காரன் ஆக்குறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது, எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார், நான் மட்டும் வரல, நானும் என்னோட பார்ட்னர் ஒருத்தன் இருக்கான், அவனும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தீவுக்கு வந்தோம். அவனையும் எப்படியாவது காப்பாற்றணும், அவனை இப்போ காணும், இங்கே தான் உட்கார சொல்லிட்டு போயிருந்தேன், காணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவள்கிட்ட சொல்லுவார். பார்ட்னர்லாம் ஒருத்தனும் கிடையாது, நீங்கள் தனியாக தானே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் வந்து இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவா. இல்லை நான் பார்ட்னரோட தான் வந்தேன், நான் போய் அவனை தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அப்போ திடீர்னு வந்து ஒரு ஜீப்பில் வந்து எங்கே போயிருந்தீங்க, உங்களை எவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம், எங்கே போயிருந்தீங்கன்னு தெரியல, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன் வந்து அவரை அழைச்சிட்டு இருக்கீங்களா, எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு மறுபடியும் அந்த டீன் கிட்ட நேராக போய் அவர் கேட்பாரு. இது மாதிரி நீங்கள் அங்கே லைட் ஹவுஸில் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கறதுக்காக போவார். லைட் ஹவுஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. இது மாதிரி என்னோட பார்ட்னர் வந்தார், அவரை காணுமே அப்படின்னு அந்த டீனுக்கிட்ட வந்து அந்த பெரிய டாக்டர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. இல்லையே நீங்கள் தனியாக தானே வந்தீங்க, நீங்கள் ஒரு ஆள் தானே இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு பார்ட்னர்லாம் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பெரிய டாக்டர் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லுவார். ஒன்று சொன்ன மாதிரி தான் போல் இவங்க ஏதோ ஒரு கிரிமினல் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம பார்ட்னரை ஏதோ செய்ய போகிறானுங்க போல இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளை பிளான் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பார்ட்னரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அந்த லைட் ஹவுஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே தான் கொண்டு போய் நம்ம பார்ட்னரை வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி இவர் லைட் ஹவுஸ்க்கு வந்து கிளம்பிடுவார். அந்த கடலுக்குள்ளே நீந்தி கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கே நீந்தி போய் அங்கே ஒரு கார்டு இருப்பான், அவனையும் அடித்து போட்டு லைட் ஹவுஸ் மேலே வந்து ஏறிடுவார். துப்பாக்கி முனையில் லைட் ஹவுஸ் மேலே அப்படியே ஏறி போவார். ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு கார்டை கீழே அடிச்சு போடுவான், அதோட மேலே போவார், மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியாக 3ஆவது ஃப்ளோர் போயிடுவார் லைட் ஹவுஸ் மேலே. அங்கே போனால் அந்த பெரிய டாக்டர் டீன் இருக்காரு, அவர் அங்கே உட்காந்துருப்பார். என்ன அப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள், அந்த ஏன் ஓயாமல் அந்த கார்டை அடிச்சு போட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீன் வந்து இவர்கிட்ட. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, என்னோட பார்ட்னர் என்ன பண்ணீங்க, இங்கே ஏதோ மூளை ஆப்ரேஷன் நடக்கிறதா வந்து எனக்கு ரேச்சல்ங்கிற வந்து சொன்னா, உண்மையான ரேச்சல்ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவள் அந்த மலை புகையில தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோ வந்து டாக்டர் அந்த பெரிய டாக்டர் வந்து சொல்லுவார். அவள் வந்து ஒரு உண்மையானவ கிடையாது, அவள் வந்து உங்களோட மன பிரம்மையினால் உருவாக்கப்பட்டவ, அவளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், என்னோட பார்ட்னரை நான் எப்பயே பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லையில அந்த 2வது பார்ட்னர் போலீஸ்காரன் அங்கேருந்து வருவான், மார்ஷல் உள்ளே இருந்து வருவான். ஆனா நீங்க அவளை நெருங்க முடியாது, அவன் உண்மையானவ இல்ல. என்ன பாஸ் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே வருவான். நீ எங்கே போயிட்ட, உன்னை தேடிதான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், இங்கே பாரு இவங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, இங்கே ஒரு மோசமான விஷயம் என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அந்த மார்ஷலை பார்த்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே 2 வருஷமாக நீங்கள் இங்கே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மார்ஷல் அந்த இன்னொரு பார்ட்னர் வந்து சொல்லுவார். என்ன சொல்கிற, என்ன 2 வருஷமா அப்படின்னா, அப்போ தான் சில விஷயங்கள் வந்து நமக்கே வந்து தெரிய வரும். இந்த ஆள் வந்து முன்னாள் மார்ஷல் போலீஸ்காரரு, இவர் வந்து தன்னோட மனைவியையே வந்து கொன்னுடுறாரு. இவருக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருது. இவர் தன்னை வந்து இன்னமும் மார்ஷல் அவை நினச்சிக்கிட்டு இந்த இப்படி நடந்த விஷயங்கள் இப்போ வந்துச்சுல, அந்த போட்டில் வர்றது, தன்னோட பார்ட்னராக வர்றது, இங்கே ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி தான் 2 வருஷமாக இதே மாதிரி கண்டினியூவாக இதே விஷயங்களை வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த ட்விஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி ரிவீல் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இவன் தான் பைத்தியக்காரன், இந்த போலீஸ் மார்ஷல் இருக்கானே நம்ம ஹீரோ, அவன் தான் ஒரு பைத்தியக்காரன்,
இவன் தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து இவனுக்கு நடந்தது எல்லாமே பிரம்மையாகவே நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அப்போ தான் தெரியும். அந்த பார்ட்னராக வந்தது வந்து இவனோட சைக்காட்ரிஸ்ட். அவர் தான் வந்து பிரைமரி சைக்காட்ரி, இவருக்கு வந்து வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு டாக்டரு. எதுக்காக என் கூட அப்படியே இருந்தீங்க அப்படின்னு கேட்பான். உன் பாதுகாப்புக்காக தான், நீ அங்கேயும் எங்கேயும் ஓடுற, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன செய்யறது, இதே மாதிரி உன் பின்னாடி நான் 2 வருஷமா சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். நீ கனவு காணுவியா அந்த சின்ன பொண்ணு உன்னோட பொண்ணு தான். உடனே நம்ம ஹீரோவுக்கு மண்டை வலி வரும், மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எந்திரிப்பார். ஆமாம், எனக்கு இப்போ தான் எல்லாமே ஞாபகம் வருது, நான் வந்து என்னோட மனைவியை வந்து கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த டாக்டர் கேட்பார், ஏன் உன் மனைவியை கொன்னேன் அப்படிங்கும்போது, என்னோட 3 குழந்தைகளையும் வந்து என் மனைவி கொன்னுட்டா, என் மனைவிக்கு வந்து மூளையில் ஒரு வியாதி இருந்துச்சு, அதன் மூலியமாக அவள் வந்து பைத்தியம் ஆயிட்டா, என் குழந்தைகளை 3 பேரையும் கொன்னுட்டா, அதனால நான் கோவப்பட்டு என் மனைவியை கொன்னுட்டேன், எனக்கும் வந்து இந்த பைத்தியம் மாதிரி வருது, ஸோ அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத அப்போ அவர் வாயாலே அவர் வந்து சொல்லுவார். மனைவியை கொன்னுட்டேன். நீ எதுக்காக கொன்ன? அவ குழந்தைங்களை கொன்னுட்டா. ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருந்தோம். நீ வந்து 2 வருஷமா வந்து இதே மாதிரி நீ சொல்லியே சில விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த, இப்போ உனக்கு தெளிவாயிட்டியல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. நான் இப்போ தெளிவாக தான் இருக்கிறேன், நான் தான் அந்த கொலைகளை வந்து செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்மளோட ஹீரோ வந்து ஒத்துக்குவார். சரின்ட்டு அவரை டேப்லெட்டை கொடுத்து மறுபடியும் அவரை வந்து தூங்க வச்சுருவாங்க. மறுபடி காலைல எழுந்திரிச்சு வெளியில் வந்து உட்காந்துருப்பார். அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து, எப்படி ஃபீல் பண்ணுற நீ? இல்லை, இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நம்ம மறுபடியும் இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து எண்டில் வந்து சொல்லுவார். அப்போ டாக்டர் தெரியும் பார்த்துட்டு அந்த பெரிய டாக்டரை பார்த்துட்டு, இல்லை இவன் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டா, மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் பண்ணுவார். அதோட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு இந்த படத்தை வந்து முடிச்சிருவாங்க. ரொம்ப ஸ்லோவான படம் தாங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான படங்க, ரொம்ப நல்ல படம். கடைசியில் அந்த ட்விஸ்ட்டு அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் முக்கியமான விஷயம். 2010 வந்து இந்த படம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ட்விஸ்டாகவே வந்து எல்லாரோடையுமே வந்து கருதப்படுது. இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில் போகணும். ஆக்சுவலாக வந்து ரேச்சல் அப்படிங்கிறது ஒரு பொண்ணே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு நர்ஸு. அவங்க தான் ரேச்சல் அப்படிங்கிறது வந்து அந்த நம்ம ஹீரோவோட பொண்ணோட பேர் தான் ரேச்சல். அவள் காணாமல் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவரு கூட தனக்கூடயே வந்து கற்பனை பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி ஆண்ட்ரோ லேடிஸ் அப்படின்னு ஒருத்தரை வந்து தேடி வந்தார்ல. ஆண்ட்ரோ லேடிஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, இவர் பேர் தான் ஆண்ட்ரோ லேடிஸ். இவர் தான் தன்னோட மனைவியை வந்து கொண்டு இருப்பார். ஆனால் வந்து இவர் தன் மனசுக்குள்ளே வந்து தன்னை ஒரு டிடெக்டிவாக கற்பனை பண்ணிக்கிட்டு, அந்த ஆண்ட்ரோ லேடிஸ்ங்கிறவன் வந்து ஒரு நெருப்பூச்சியை கொளுத்தி போட்டு தன்னோட மனைவி வந்து கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி தன மனதுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிட்டு, அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகவே அந்த சிறைக்குள்ளேயே, நான் ஒரு வெளியிலேருந்து வந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரியே 2 வருஷமாக இதை கண்டினியூவாகவே நடந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் இப்போ நம்ம எண்டில் அந்த காட்சி முடிஞ்சிச்சுல, இவர் நம்ம டாக்டர் வந்து தலையாட்டுவார். இல்லை, இவன் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டான், முதல்லேருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு தலையாட்டுவார். அவரை பார்த்துட்டு மறுபடியும் இதே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து அங்கே சிம்பாலிக்காக வந்து ரொம்ப அருமையான படம். ரொம்ப நிறைய பேர் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு புரிஞ்ச முறையில் நான் சில சீன்ஸ்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டேங்க. சில இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். ரொம்ப அதில் வந்து தேவை இருக்கிற சீன்ஸ் ஏதோ அதை மட்டும் நான் கனெக்ட் பண்ணி நான் ஒரு கதையை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதுதான் அந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நிறைய பேர் கிட்டத்தட்ட நிறைய மணி நேரங்கள் பேசியிருக்காங்க. 1 மணி நேரம் 50 நிமிஷம் 47 நிமிஷம்லாம் பேசி வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு எவ்வளவு நல்லா துடிக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.